பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மார்க் 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய சரீரமாகிய சபை மக்களை காணும் பொழுது அநேகர் வியாதியின் பிடியில் சிக்கி தவிப்பதை காண முடிகிறது. பல தேவனுடைய ஊழியர்களும் சர்க்கரை வியாதியினாலும், இரத்த அழுத்தத்தினாலும், கொழுப்பு சக்தியினாலும், இதய கோளாறுகளாலும், சுவாச கோளாறுகளாலும், சிறுநீரக வியாதி பிரச்சனை, பற்பல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாகவே தேவனுடைய சித்தம் அல்ல. மற்றும் பலவீனமான வியாதி நிறைந்த சரீரம் உங்கள் ஆவியையும் பலவீனப்படுத்தி ஒருவருக்கும் பிரயோஜனமில்லாதவர்களாய் மாற்றிவிடுகிறது. பாருங்கள், இயேசு தன்னிடம் வந்த குஷ்டரோகியின் மேல் மனதுருகி பரமபிதாவின் அன்பை காட்டி குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்று ஜீவ வார்த்தையை பேசினார். குஷ்டரோகம் என்ற வியாதி அவனை விட்டு விலகி போயிற்று. உடனே அவன் சுகமடைந்தான். ஆனால் இன்று சில நல்ல கிறிஸ்தவர்கள் கூட வியாதி தேவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர். வியாதியினால் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று நம்பிவிட்டார்கள். சிறு தலைவலி, உடல் வலி வந்தால் கூட ஜெபம் பண்ணவோ வேதம் வாசிக்கவோ முடிவதில்லை. ஆகவே வியாதி உங்கள் சரீரத்தில் தங்கி இருக்க இடம் தராதீர்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் மனிதர்களை முழுவதுமாய் சுகமாக்கி நலமுடன் வாழ வைக்கவுமே இயேசு உலகத்திற்கு வந்தார். வியாதி என்பது சாத்தானுடைய நேரடி தாக்குதல். அதை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இப்பொழுதே வெறுத்து உங்கள் சரீரத்தை விட்டு புறம்பே தள்ளுங்கள். வியாதி நீங்கி சுகமாய் ஜீவனம் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு பற்பல வியாதியோடும் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் போராடி கொண்டிருக்கிற, வருத்தத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய சரீரத்தில் இருந்து எல்லா பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பூரண சுகம், ஆரோக்கியம், விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.